அதாவது தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜாவை போன்று பாக்யராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கி இருக்கின்றார். இவர்களில் பாண்டியராஜன், ஆர் பார்த்திபன், வி சேகர், லிவிங்ஸ்டர், ஜி.எம். குமார் ஆகியோர் வெற்றிகரமாக ஒரு இயக்குநர்களாக இன்று திகழ்வதற்கு காரணம் பாக்யராஜனுடைய அந்த ஒரு உதவிதான் என்பது அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு திரைப்படத்திலும் நடிப்பது மட்டும் தன்னுடைய வேலை இல்லை. பெயர் தெரியாத பல திரைப்படங்களுக்கு அடையாளம் கொடுத்த ஒரு நபராகவே பாக்யராஜ் என்றும் வாழ்ந்து வந்திருக்கின்றார். ஒவ்வொரு திரைப்படங்களினுடைய சினிமா வெளியீட்டு நிகழ்ச்சிகள், இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள், செய்தியாளர் சந்திப்புகள் என ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குமே பாக்யராஜ் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கிலும், ரசிகர்களை இந்த திரைப்படத்தை எப்படியாவது பார்க்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கிலும் பல திரைப்படங்களினுடைய வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிகவும் முக்கிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது. பாக்யராஜனுடைய திரைப்படங்கள் அனைத்தும் அவரது பாத்திரத்தை முன்னிறுத்தியவையாகவே அமைந்தமையால் நாயகியருக்கு பொதுவாக பெருமளவில் அவர்கள் பணி இருந்ததில்லை. பொதுவாக பாக்யராஜனுடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றிலுமே பாக்யராஜனுடைய கதாபாத்திரங்கள் முன்னின்று பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களாகவே இருக்கும். பெரும்பாலும் பெரிய கதாநாயகியாகவே இருந்தாலும் பாக்யராஜனுடைய நடிப்பையும் அவருடைய திரைக்கதை அமைப்பையும் வசனத்தையும் பார்க்கும் பொழுது அந்த திரைப்படத்தில் நாயகி பெருமளவில் பேசக்கூடிய ஒரு வகையிலே இருக்காது. அப்படி இருந்தாலும் பெருமளவில் இருப்பினும் அந்த 7 நாட்கள் படத்தில் அம்பிகா மற்றும் மௌன கீதங்கள் திரைப்படத்தில் சரிதா ஆகியோர் தமது பாத்திரங்களில் திறம்பட நடித்து நற்பெயர் பெற்றிருந்தனர். பாக்யராஜனுடைய திரைப்படங்களிலும் அவரை தாண்டி ஒரு நற்பெயர் பெற்றிருக்கக்கூடிய நடிகைகளாகவே இவர்கள் பார்க்கப்படுகின்றனர். பல திரைப்படங்களை பிறமொழி திரைப்படங்களையும் பாக்யராஜ் இயக்கியிருக்கின்றார். இந்தியில் பாக்யராஜ் இயக்கியிருக்கக்கூடிய ஆக்ரி ராஸ்தா எனும் ஒரு திரைப்படத்தை இந்தியில் இயக்கியிருக்கின்றார். பல படங்கள் தமிழில் வெற்றி கொடியை நாட்டியமையால் ஏறக்குறைய அவரினுடைய அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால் நடிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கின்றது. இவற்றில் பலவற்றில் இந்தி நடிகர் அனில் கபூர் நடித்திருக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் பார்க்கப்படுகிறார். தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல, இந்திய திரையுலகிலே தவிர்க்க முடியாத ஒரு இயக்குநராகவே பாக்யராஜ் திகழ்ந்து வந்திருக்கின்றார். ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய வெளியீட்டு நிகழ்ச்சிகள், இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே தன்னுடைய பங்களிப்பு எந்த வகையாக